ஹாய் வணக்கம். நம்ம இந்த தீபாவளிக்காக மாயா அப்ளைன்சஸ் விடிஎம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். அதில் மாயா அப்ளைன்சஸ் வந்து கிச்சன் அப்ளைன்சஸ் மேனுஃபேக்சர்ல நம்பர் 1. ஆக்சுவலா கேஸ் ஸ்டவ், மிக்சி, கிரைண்டர், இண்டக்ஷன்ஸ் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அதோட இப்போ அடிஷனலா பியாண்ட் பிளெண்டிங். ஸோ பியாண்ட் பிளெண்டிங் ஜென்ரலா இந்த ப்ராடக்ட் வந்து பிளெண்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா வந்து கிரைண்டிங் பர்பஸ், அதாவது நம்ம எப்படி மிக்சி யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் உண்டான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வீட்டா. ஸோ இது அடுத்த ப்ராடக்ட் வந்து ஸ்பைஸ், தேர்ட் ப்ராடக்ட் வந்து வீட்டா ஸ்போர்ட். இந்த 3 ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லாக்டு 1000 வாட் போட்டு இதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மிக்சில இருக்கக்கூடிய அதே ஹெவி டியூட்டியா அந்த ப்ராடக்ட் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ் வரும். இதுதான் மிக்சியோட பார்ட் ஆக்சுவலா. ஸோ இதுல இந்த 2 பாட்டில்ஸ் வரும். ஒன்னு வந்து இந்த ஒரு பாட்டில். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ரை கிரைண்டிங் பண்ணலாம், சட்னி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறதுலாம் இதுல பண்ணிக்கலாம், காஃபி சீட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்மூத்தி பண்றது, ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றதுலாம் இதுல ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம். நீங்க ஜஸ்ட் ஜாரை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆயிடும். ஸோ நம்ம கையில பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈஸி கிரைண்டிங், ஈஸியா நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் மாடல். இந்த ஸ்பைஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம இந்த மாடல்ல பார்க்கக்கூடிய அதே 2 பிக் பாட்டிலும் ஸ்மால் பாட்டிலும் வந்துடும். பிளஸ் அடிஷனலா உங்களுக்கு வந்து 0.3 லிட்டர் ஜார் வரும். இதுல வந்து நீங்க வந்து சட்னி, கொஞ்சமா ரசப்பொடி அரைக்கிறது, மஞ்சள் பொடி அரைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சமா மிளகு, சீரகம், ரசத்துக்கு அந்த மாதிரி அடிக்கிறோம், காஃபி சீட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லா இதுல கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நீங்க ஜென்ரலா நம்ம வீட்டால யூஸ் பண்ற மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்பஸா இதுல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்த மாடல் பாக்குறதா பிரீமியம் மாடல். இது ஆக்சுவலா வந்து இந்த மாடலோட நேம் வந்து ஸ்போர்ட். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து இந்த 2 பாட்டில் எல்லாத்துலயுமே இந்த 2 பாட்டில்ஸ் வரும். பெரிய பிக் பாட்டிலும் இந்த ஸ்மால் பாட்டில்ஸ் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட் ஃபிளாஸ்க், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல டபுள் வால் திக்னஸ் கொண்ட ஃப்ராஸ்ட் ஃபிளாஸ்க் இது ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து நீங்க ஜிம்மு போறோம், இன்னைக்கு ஃபுல்லா நிறைய பேர் ஜிம்மு போறவங்க இருக்காங்க, டிராவல்ல இருப்பாங்க, நம்ம ஸ்கூல்ஸ் வந்து சைல்ட்ல பசங்களா குழந்தைங்களா ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்மூதி பண்ணி கொடுக்கணும், ஒரு ஏபிசி ஜூசஸ் பண்ணி கொடுக்கணும், எனி ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை ஒரு ஐஸ் கிரீம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது இதுல 8 hours வந்து அந்த கூலிங் சிஸ்டம்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜிம்மு போறோம், டிராவல்ல போறோம், குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து விடலாம். அவங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் கோல் அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் குடிக்கும் போது அந்த ஜூசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டால ஸ்போர்ட்ஸ்ன்ற மாடல்ல அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ இது வெரி சூப்பர் ப்ராடக்ட். ஆக்சுவலா நம்ம ரெகுலர் யூசேஜ்க்கு வந்து நல்லா யூசேஜ் ஆகும் உங்களுக்கு. இது இல்லாம ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவலா எந்த மாடல் எடுத்தாலுமே உங்களுக்கு அசசரிஸா விடியமோட இந்த 3 டைப் ஆஃப் ஜார்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 0.1 லிட்டர் ஜார். ஆக்சுவலா இருக்கிறதுலே வந்து கொஞ்சமா மிளகு, சீரகம் அரைக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெப்பர் அரைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் எனி காஃபி சீட்ஸ் கொஞ்சமா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாரை போட்டு நீங்க அப்படியே இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு சட்னி பொடி அரைக்கிறீங்க, ரசப்பொடி, இந்த மாதிரி மஞ்சள் எல்லாமே எந்த காஃபி சீட்ஸ் அரைக்கிறீங்க எல்லாமே இதுல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குபடியான ஜார் தான் இந்த 0.75 லிட்டர் ஜார்ஸ். நீங்க சாம்பார் பொடி அரைக்கிறது, ரசம் நிறைய அரைக்கிறது, ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வரைக்கும் இந்த ஜார்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதோட பேரே வந்து பியாண்ட் பிளெண்டிங். பிளெண்டிங் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல காம்பாக்டா மிக்சி யூஸ் பண்ற எல்லா பர்பஸும், மல்டி பர்பஸும் நம்ம எப்படி வீட்டுல மிக்சி யூஸ் பண்றோமோ ஸோ அந்த பர்பஸ் எல்லாமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வரக்கூடிய மோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடியமோட இருக்கக்கூடிய அதே மிக்சியில வரக்கூடிய ஹெவி டியூட்டி மோட்டர்ஸ் தான் இதுல யூஸ் பண்றோம். ஸோ அதனால எல்லா அசசரிஸும் ப்ராடக்ட் அவைலபிலிட்டியா இருக்கு. நேர்ல வந்து இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்டை நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.